உலகத்திலே பெஸ்ட்டான மோட்டர் எங்க கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் தாங்க. அப்படிப்பட்ட கோயம்புத்தூர் மோட்டர் உங்க வீட்ட தேடி வரணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தண்ணி தொட்டிக்குள்ள போடக்கூடிய மோட்டார். தண்ணி தொட்டிக்குள்ள போடக்கூடிய மோட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஓப்பன் சப்மர்சிபிள்னு சொல்லுவாங்க. மோட்டார்ஸ் பிராண்ட்ல அவைலபிள் இருக்கு. ஷார்ப் அவைலபிள் இருக்கு. லக்ஷ்மி இருக்கு. 3 பிராண்ட் நம்மட்ட அவைலபிள் இருக்கு. ஸோ ஒண்ணும் இல்ல. நீங்க அப்படியே கொஞ்சம் கேமரா மட்டும் திருப்பிக்கோங்க. கஸ்டமர்ஸ் எவ்வளவு தூரம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க நீங்களே. ஸோ ரெடியா நமக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ் நமக்கு சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும். கஸ்டமர்ஸ் வந்துட்டே தான் இருப்பாங்க. இந்த யூனிவர்சல் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 2300 தான் வரும். என்னடா அந்த 2300 அப்படி என்ன வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2300 பொருள் கூட இந்த மாதிரி ஃப்ளோட் சுவிட்சும் வந்துடும். இதுதான் டேங்க்ல போட சென்சார்ஸும் வந்துடும் உங்களுக்கு. ஹலோ மக்களே, நான் தான் உங்க பாலா பேசுறேன். மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் பான் எக்ஸ்பர்ட் இந்தியா பிரைவேட். நிறைய வீடியோ நம்மள பார்த்திருப்பீங்க. நம்மள வந்தாலே தெரியும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோல் பத்தி இவர் பேச போறாருன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் இதை விட சிறப்பாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மோட்டார்ஸும் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதையும் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஒன்றும் இல்லை, யூ கேன் சர்ச் பான் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணாலும் சரி, நீங்கள் யூடியூப்ல சர்ச் பண்ணாலும் சரி, உங்களுக்கு அவ்வளோ வீடியோஸ் இருக்குது. மேலும் மேலும் அதிகப்படியான கண்டென்ட்டும் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன், ஒரு மோட்டரை எப்படி வாங்கணும், ஒரு வாட்டர் லெவல் கண்ட்ரோல் எதுக்காக பயன்படுது, அதே மாதிரி நம்ம வீட்டில் தண்ணி வேஸ்ட் ஆனா நமக்கு எந்த அளவுக்கு கரண்ட் பில் உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன். அதே மாதிரி ரெண்டு மூணு மாடல்ஸ் எல்லாமே புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறோம். வாரண்டி ஃப்ளோர்ஸ் எல்லாமே வந்திருக்குது. புதுசா அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் ஆயிட்டு இருக்கிறோம். அது எல்லாமே இந்த வீடியோஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லா பார்த்தேன். பாத்தீங்கன்னா உலகத்திலே பெஸ்ட்டான மோட்டர் எங்க கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் தாங்க. அப்படிப்பட்ட கோயம்புத்தூர் மோட்டர் உங்க வீட்டை தேடி வரணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மெயினா பாத்தீங்கன்னா உங்க வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சின்ன மோட்டருங்க, அதாவது செல்ஃப் ரன்னிங் மோனோ பிளாக் மோட்டர்ஸ் எல்லாம் இருந்து ஆரம்பிச்சு தண்ணி தொட்டிக்குள்ள போடக்கூடிய ஓப்பனல் மோட்ரு, உங்க விவசாயத்துக்கு தேவைப்படைய ஓப்பனல் மோட்ரு, கிணத்து மோட்ரு, அப்புறம் அக்ரிகல்ச்சர் பர்பஸ், V6 பர்பஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போர் மோட்ரு. புதுசாக போர் போட்டிருக்கீங்களா? 100 அடி, 200 அடி, 500 அடி, ஏன் 1000 அடி போர் போட்டிருக்கீங்களா? நம்மகிட்ட அந்த மாதிரி டைப் மோட்டர் எல்லாத்துக்குமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குங்க. ஸோ இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட உள்ள எல்லா பிராண்ட்ஸும் மோட்டர்ஸ் எல்லாமே ஃபுல்லாக இப்போ பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப் மோட்டர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. சின்ன மோட்டருங்க. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா மினி மோனோ பிளாக்னு சொல்லுவாங்க. மினி மோனோ பிளாக் செல்ஃப் ரைமிங் மோட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா half HP உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 15 அடியில் நான் சம்பு தொட்டி கட்டியிருக்கிறேன். அந்த 15 அடி சம்பு தொட்டியிலிருந்து மேலே டேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு 40 அடி வரை தண்ணி ஏற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி ஷார்ப் மோட்டர்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. செல்ஃப் ரைமிங் மோட்டர் இதில் half HP விலை பார்த்தீங்கன்னா 2500 வருங்க. காப்பர் ரோட்டர், காப்பர் வைண்டிங், வெளியே அலுமினியம் பாடியில் வந்துடும் உங்களுக்கு. இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 2000 லிட்டர் டிஸ்சார்ஜ் வந்துடும். இதே மாடல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் 1 HP அவைலபிள் இருக்குது. 1 HP பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ரைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3900 வருதுங்க. இதுவும் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 அடி செக்ஷன் இருக்குங்க. தள்ளுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 அடி வரைக்கும் டெலிவரி இருக்கும். கிட்டத்தட்ட 3000 லிட்டர் டிஸ்சார்ஜ் வரைக்கும் கொடுத்துருங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா 3900 ருபீஸ் வருங்க. இது வந்து செல்ஃப் ரைமிங் மாட்ரு. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த V-ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. V-ஃப்ளோலேயே கேஸ்டிங் பாடிலாம் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மோனோ பிளாக் மோட்டர்ஸ் இருக்குது. அது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி இழுத்து மேலே ஏற்றுற மாதிரி ஒரு 20 அடி 25 அடி தண்ணி இழுத்து எனக்கு மேலே ஏற்றணும். ஹை ஸ்பீட் பம்ப்ஸில் அதுவும் 2800 RPM வேணும் அப்படின்னா இதெல்லாம் 5250 வருதுங்க. லக்ஷ்மி பிராண்டில் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மோட்டர்ஸ் எல்லாம் வெளியே ஓப்பன் பண்ணியே இருக்கும், செல்ஃப் ரைமிங் மோட்டர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மோனோ பிளாக் மோட்டர்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருந்துகிட்டே இருக்குங்க. நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இந்த மோனோ பிளாக்ல இது வந்து half HP அவைலபிள் இருக்கு, 1 HP அவைலபிள் இருக்கு. half HP பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4750 வரும். 1 HP பொறுத்த வரைக்கும் 5200 வரும். ஸோ இந்த மாதிரி மோட்டர்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. ஸோ இதோட டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் இருக்கு. லக்ஷ்மி வேணா லக்ஷ்மி இருக்குது, மோட்டக்ஸ் வேணா மோட்டக்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைப் ஆஃப் மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரைமிங்லேயே உங்களுக்கு வந்து கேஸ்டிங் பாடியிலே நம்மகிட்ட செல்ஃப் ரைமிங் சொல்கிறத விட அந்த மோனோ பிளாக்னு சொல்லலாம். மோனோ பிளாக்ல கேஸ்டிங் பாடி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டிக்குள்ள போடக்கூடிய மோட்டர். தண்ணி தொட்டிக்குள்ள போடக்கூடிய மோட்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பனல் சம்மர்சிபிள்னு சொல்லுவாங்க. இப்போ ஓப்பனல் சம்மர்சிபிள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 80 அடி ஹைட்டு, அதாவது தொட்டி உள்ள போட்டுட்டு 80 அடி ஹைட்டு மேலே தள்ளுற மாதிரி இருந்தால் 1 HP ஓப்பனர் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவருடைய ரேட் பார்த்தீங்கன்னா 4750 வருதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயே half HP ஓப்பனல் வேணும் எனக்கு, ஒரு 60 அடி தள்ளலாம் போதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4500 வரும். என்னங்க இதுக்கும் அதுக்கும் 250 டிஃபரன்ஸ் தான், 250 டிஃபரன்ஸுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SS அவுட்டரில் கேஸ்டிங் பாடியில் உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மீட்டர் ஒயரும் கொடுத்துருவோம். ஸ்டார்டரோட சேர்ந்தே வந்துடும் உங்களுக்கு. இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மோட்டர்ஸ் பிராண்டில் அவைலபிள் இருக்குது, ஷார்ப் அவைலபிள் இருக்குது, லக்ஷ்மி இருக்குது. 3 பிராண்ட் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. அக்வாவும் இருக்கும், டிராகன் அக்வா பிராண்ட் இருக்கும். உங்களுக்கு என்ன பிராண்ட் வேணுமோ நம்மகிட்ட ரெகுலராக அவைலபிளாகவே இருந்துட்டு இருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா 1.5 HP இருக்குது. இப்போ எனக்கு ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 110 அடி வரைக்கும் தள்ளணும், அந்த மாதிரி மோட்டர் சொன்னால் 1.5 HP ஓப்பன் சொல்லுவாங்க. அதுவும் நம்மகிட்ட அவைலபிள் 1.25 இன்ச் செக்ஷன், 1 இன்ச் டெலிவரி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு 5000 லிட்டர் வரைக்கும் நம்ம டிஸ்சார்ஜ் வந்துடுங்க. நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மோனோ பிளாக்ஸ்லேயே வந்து இந்த
தண்ணி கார்பரேஷன் தண்ணி இழுத்து மேலே ஏற்றுற மாதிரி கேட்பாங்க. அதாவது ஸ்லோ ஸ்பீடு மோட்டர்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிள் இருக்கு. ஸ்லோ ஸ்பீடு மோட்டர் வரைக்கும் 1/2 HP உங்களுக்கு 8500 வரும். 1 HP பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9500 வரும். இந்த மாதிரி ஸ்லோ ஸ்பீடு மோட்டருக்குலாம் ரெண்டு டைப் இருக்குது. எக்கனாமிக்குன்னு இருக்குது, ஹெவி டைப்புன்னு இருக்குது. ஸோ அதை நீங்கள் அதை கேட்டே வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்படியே கொஞ்சம் கேமரா மட்டும் திருப்பிக்கோங்க. கஸ்டமர்ஸ் எவ்வளோ தூரம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க நீங்களே. ஸோ ரெடியாக நமக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ் நமக்கு சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும். கஸ்டமர்ஸ் வந்துட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி ஓப்பனல் மோட்டர்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குங்க. ஓப்பனல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 phase ஓப்பனல் மோட்டர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 5 HP 7 HP அந்த மாதிரி நம்மகிட்ட எல்லாமே அவைலபிள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கேஸ்டிங் பாடின்னு சொல்லுவாங்க. கேஸ்டிங் பாடி தான் வந்து ஓப்பன் வெல்ல பெஸ்ட்டாக இருக்கும். அதுலேயே SSD நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஓப்பன் வெல்ல அது சிங்கிள் ஃபேஸ் டைப்ல நம்மகிட்ட அவைலபிள் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு தேவையான பைப்ஸு, ஒயர்ஸு, அடாப்டர் செட்டு அந்த மாதிரி என்ன மாதிரி இருந்தாலும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குதுங்க. அடுத்து கம்ப்ரஸருங்க. கம்ப்ரஸர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு டபுள் சிலிண்டர் சிங்கிள் ஃபேஸ் கம்ப்ரஸர். ஒரு 800 அடி 900 அடி அந்த மாதிரி போகிற மாதிரி இருந்தால் டபுள் சிலிண்டர் கம்ப்ரஸரே கொடுத்துருவோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27,500 வருங்க. அதே மாதிரி 500 அடி வரைக்கும் போடுற மாதிரி இருந்தால் சிங்கிள் சிலிண்டர் கம்ப்ரஸரே வந்துருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 25,500 வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நான் சொன்ன இல்லையா ஓப்பன் இல்லை ஹை ஸ்டாண்டர்ட் பிராண்டுன்னு சொல்லுவாங்க, மோட்டக்ஸ்ன்னு சொல்லிட்டு. இதோடைய ரேட்டு வந்து இப்போ நான் சொன்ன இல்லையா அது 4750 சொன்னேன் பிரதர். இது வந்து பார்த்தீங்கன்னா 5700. 1000 ரூபா என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் SS மோட்டரே உங்களுக்கு ஃபுல் SS வரும். அதாவது வெளியே அவுட்ரு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கேஸ்டிங்கில் வரும். ஆனால் அந்த துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஸ்க்ரூ கொண்டு அதில் SS போட்டுருவோம். அதில் எம்எஸ் ஆடாக இருக்கும். பட் இதில் பியூர் SSல இருக்கிறதுனால நமக்கு லைஃப் இன்னும் ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு மோட்டர் இறக்குனா டிஸ்சார்ஜ் அந்த மாதிரி நமக்கு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்வாலோ பம்புன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து தண்ணி வந்து எனக்கு வந்து ஒரு 25 அடி 30 அடி தள்ளி இருக்குது. நான் அங்கேருந்து இழுத்து நான் மேலே ஏற்றுற மாதிரி இதுல ஸ்வாலோ பம்புன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8500 வரும். சாதாரணமாக 1 HP. இது ஸ்டாண்டர்ட் மாடல் 1 HP மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. அப்புறம் நீங்கள் இந்த லேத் மிஷின் போடக்கூடிய மோட்டார்ஸ், இண்டக்ஷன் மோட்டார்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. அதில் கிளாஸ் மோட்டர் சொல்லுவாங்க. அதாவது ரேட்டை பொறுத்து நமக்கு மாறும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே உள்ளது எல்லாமே ஓப்பன் வெல் தான். நான் சொன்னேன் இல்லையா பிராண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிராண்ட்ஸ் இருக்குது. மேலே உள்ளது எல்லாமே ஓப்பன் வெல் தான். அப்புறம் ப்ரெஷர் பூஸ்டர் பம்புங்க. டேப்பு நீங்கள் ஆன் பண்ணுறீங்க கிச்சன்லையோ பாத்ரூம்லையோ தண்ணி ரொம்ப ஸ்லோவாக வருதுன்னா இப்போ வந்து அதுக்கு ப்ரெஷர் பூஸ்டர் பம்பு நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. இப்போ 2 பாத்ரூம் நான் யூஸ் பண்ணுறேன், என் டேப் ஓப்பன் பண்ணால் தண்ணி ரொம்ப ஸ்லோவாக வருது அப்படின்னா அதுக்கு 1/2 HP 2 லிட்டர் ப்ரெஷர் பூஸ்டர் பம்ப் போட்டுக்கோங்க. அதோடைய விலை பார்த்தீங்கன்னா 7250 வருது. 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாண்டோட இருக்குது. மேலே ஃபுல்லாகவே ஸ்டாக் இருக்குது. இதெல்லாம் 1 HP 4 stage ப்ரெஷர் பூஸ்டர் பம்பு. அப்படியே அங்கே மேலே அதுக்கு டாப்பில் இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லாமே 1/2 HP லிட்டர் ஃபுல் ஸ்டாக்ல நமக்கு அவைலபிள் இருந்துகிட்டே இருக்குது.